செவி கொடுத்த, கீழ்ப்படிஞ்ச. நீ எனக்கு ரெண்டாவது, முதல்ல அவங்க தான். அப்படி ஏதேன் தோட்டத்தில் இருந்துக்கிட்டேன். அதனால தான் 23 போயிட்டு வா அப்படின்னாரு. இப்போ புரியுதா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சபை புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லைவ் அங்கங்கே பல பக்கம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது, அங்கங்கே சொல்கிறாங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ கதவை அப்படியே அடைச்சிருக்கிறார். நான் கை வச்சு காட்டுறது புரியுதா? கதவை அடைச்சிருக்காரு. இன்னும் சில காலங்களுக்குள்ளே சபை திருந்தலைன்னா அப்படி ஒரு லாக் போட்டு ஒரு பூட்டை போட்டு சாவியில் அப்படி போயிடுவார். வேதம் சொல்லுது, அவர் பூட்டினால் ஒருவராலும் திறக்க முடியாது, அவர் அடைத்தால் ஒருவராலும் திறக்க முடியாது. எத்தனை ஸ்தாபனங்களில் சாதி வெறி, எத்தனை சபைகளில் சாதி வெறி, எத்தனை ஸ்தாபனங்கள் சபைகளில் மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஜீவியம், எத்தனை ஸ்தாபனங்கள் சபைகளில் உலக ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம். அண்மையில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பினார் ஒரு ஊழியக்காரர். அப்படின்னு சொன்னார், பாஸ்டர் தயவு செய்து இதை வெளியே அனுப்பிடாதீங்க. நீங்களாம் தேவசமத்தில் அல்லது புரள்றாள் எங்களுக்கு தெரியும். கற்பவரைப்பட்டு ஜெபிப்பீங்க, தூக்கத்தையே தொலைச்சிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அந்த ஜெபத்துக்காக அவங்களுக்கு அனுப்பினேன், தயவுசெய்து யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னாரு. என்ன தெரியுமா எனக்கு வந்த வாட்ஸ்அப்? அந்த ஊழியக்காரனின் பெயரை சொல்ல நான் விரும்பலை. அவன் உட்கார்ந்து இருக்கிறான். பாஸ்டர், கர்த்தரை மதிக்காதவன் யாராக தான் எனக்கு என்னையா? உட்கார்ந்து இருக்கிறான். அவன் பக்கத்தில் ஒரு மனைவி உட்கார்ந்து இருக்கிறான், மகன் உட்கார்ந்து இருக்கிறான், மகள் இருக்கிறான். ஒரு முக்காடில் ஒரு வருஷத்தில் ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. ஹாப்பி மதர்ஸ் டே, அம்மாவுக்கு இன்னைக்கு மதர்ஸ் டே கிரீட் பண்ணுங்க அப்படின்னு கேக் கட் பண்ணுகிறான் அந்த ஊழியக்காரன். கேக் கட் பண்ண முடிஞ்சோடனே அவன் என்ன திரும்ப செய்கிறான்? இதைத்தானே அந்த சத்திய வேதம் சொல்லுது, பாலாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் போது அந்த ஊழியக்காரின் மகன் ஒழுக்க கெட்டவன் மடியில அவன் செல்ல பிராணி நாய படுக்க வச்சிருக்காயா பலிபீடத்துல. அதுக்கு அந்த பாஸ்ட் வர அறிமுகம். அந்த நாய்க்கு சொல்றாரு அவர், எங்க வீட்டில் நியூ பேர்சன், உனக்கும் மனைவிக்கு பிறந்துச்சு, நியூ பேர்சனா, எங்க வீட்டுக்கு வந்த புதிய ஜீவனா சொல்றேன் அந்த ஊழியக்காரன். அவன் தடை விடுறது இன்னும் இருக்கு. சத்தியத்தை கவனிக்க, ஏன் இவ்வளவு ஆதங்கத்தில் பேசுறேன், ஏன் ஆண்டவர் அங்கலாய்க்கிறார் அதை சொல்றேன். இப்போ உடனே அந்த ஊழியக்காரன் சொல்றான், எல்லாம் அப்படியே அமைதியா அப்படியே உட்காருங்க, இப்ப நம்ம அடுத்து ஹோலி கம்யூனியனுக்குள்ள போறோம் அப்படின்ற. நாய் அங்க இருக்கியா? அந்த ஹோலி கம்யூனியனுக்கு வைக்கிற பிரெட் நாய் மோந்து பார்க்குது. ஊழியத்தை கத்தர் கொடுத்தா ஊழியக்காரன் அவன் வீட்டு சொத்தா மாத்திரக்கா ஊழியம். அவன் மடியில் தடவி கொடுத்துட்டு இருக்கான் அந்த நாயை அப்படியே. அதுக்கு ஏதோ பேர் வேற, அதுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். ஹோலி கம்யூனியனா அவங்க அப்பா இங்கே அப்படி சும்மா அப்படி எடுக்கிறாரு, சிம்பிளா ஒரே வேர்டு ஏதோ ப்ளஸ் பண்றாரு, எல்லாத்தையோ பண்றான் அந்த ஊழியக்காரன், கொடுக்குறான். அப்படி அந்த ஊழியக்காரனுடைய மகன், நல்லா கவனிங்க, அந்த ஊழியக்காரன் ஒரு துரோகி, அவனுடைய மகன் அடுத்த துரோகி. அவன் இடது கையில அந்த ஹோலி கம்யூனியன் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வலது கையில அவன் நாயை தடவிட்டு இருக்கிறானே. இப்படிப்பட்ட நாய்கள் பலிபீடத்தில் ஏறும் போது சபை என்ன அவ்வளவு கேவலமாயிருச்சா? சபை உனக்கு சொன்னாலும் உங்க பாட்டை கொடுத்த சொத்தா, உங்க அப்பா வீட்டுல கொண்டு வந்தியா? அத்தனை ஜனங்கள் தியாகம் பண்ணி வேர்த்து விறுவிறுத்து சம்பாதித்து சபையில கொடுத்த பணத்துல சர்ச்சை கட்டிட்டு அதுல குடும்பமா உட்கார்ந்து நாயை தடவி கொடுத்துட்டு அவ்வளவு கேவலமா போச்சா அவனுக்கு பரிசுத்த பந்தி ஆராதனை? ஆகவேதான் நான் வேதனையோட சொல்றேன், யார் எப்படி இருந்தாலும் சரி, கெதரோன் நல்ல சமாரியர் சபையே பரிசுத்தமாகு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்குள் வா. நான் சொல்றதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, அத்தனை நீ நடந்துகிட்டு இருக்கு. இதே சபையில நீங்க எச்சரித்து சொல்றேன், பைபிள் எடுக்காத வாலிபர்கள், ஜெபிக்காத வாலிபர்கள், ஆண்டவரை தேடாத வாலிபர்கள் கிறுக்கு பிடிச்சு அலைவான். ஒரு 100 ரூபாய்க்கு கெஞ்சுவான், ரீசார்ஜ் பண்றதுக்கு அள்ளுவான், கெஞ்சுவான். பஸ் ஸ்டாண்ட்ல போய் லக்கேஜ் தூக்குவான். நான் தூக்குறேங்க, ஏன்னா 100 ரூபா கிடைச்சா ஈஸி பண்ணுமே.
அந்த நிலை வருவதற்கு முன்பு கெதரோன் நல்ல சமாரியன் சபையில் இருக்கிற வாலிபரே, வாலிப பெண் பிள்ளைகளே, திரும்பு, மனம் திரும்பு. உன்னை செல்போன் வாழ வைக்க முடியாது, இதுதான் உன்னை வாழ வைக்கும். இந்த ஒழுக்க கேளும் இந்த பரிசுத்தமும் இல்லாதனால இந்த இப்போ பாருங்க, அநேக பாஸ்டர்ஸ் நிலைமை பாருங்களேன். தொழில் செய்ய போக வேண்டிய நிலைமை வரப்போகுது, வேலை தேட வேண்டிய நிலைமை. சர்ச்சஸ் லாக்டவுன் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யுது? குடும்பத்தை நடத்தணும்ல. இன்னைக்கு டைத் ஆஃபரிங்கில் நல்லா 4 நாள் சிக்கன் சாப்பிட்டேன், அப்புறம் 4 நாளைக்கு முட்டை வாங்கணும் வழி இல்லாமல் நிற்பேன். அப்போ கூப்பிடுவேன், கத்தாவே கத்தாவேன்னு. நான் உன்னை அறியே என்று சொல்லுகிற நாள் வருவதற்கு முன்பு பிரசங்கிக்கிற இந்த பாஸ்டராக இருந்தாலும் நம்ம சபையாக இருந்தாலும் தயவாய் சொல்றேன், தேவன் பக்கம் திரும்பி விடுவோம். தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம், தேவனுக்கு பயந்திருப்போம், தேவனுக்கு பிரியமாய் இருக்க கற்றுக்கொள்வோம். தேவனுக்கு பிரியமாய். ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் அப்படிதான், எனக்கு தெரியாம எல்லாம் செய்வார். ரோட்ல பார்க்குற எல்லாரையும் கூட வா அங்கே வந்துட்டு வா, ஏயா அந்த நம்ம சபையில் இருக்கவங்கள்ட்ட சில பேர்கிட்ட, ஏயா அவங்களுக்குன்னு ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவருக்கும் நான் தெரியும், ஒரு ஃபோன் பண்ணி அனுப்பி விட்றீங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டார். அவராக பார்த்து வந்துரு 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 வந்துரு. இப்போ ஆண்டவர் பிடிச்சு புழிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ ஜோமணி கேட்க, எனக்கா ஜோமணிக்கு ஜோம் பண்ணா யார் கேட்பா? நான் ஜோம் பண்ணுறேன், நான் இன்றைக்கும் ஜோம் பண்ணுறேன். யார் கேட்பா? அவர் சொல்றாரு, ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் தமது தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு உரை சொல்லாமல் தாமாக இது செய்ய மாட்டாரா, மறைக்க மாட்டாரா? எவ்வளவு ஒழுங்கினங்கள் இன்னைக்கு ஸ்தாபனங்களையும் சபையிலையும் நடக்குது. ஆனால் தயா கர்த்தர் சொல்றாரு, இப்போ சும்மா அப்படி பூட்டி வச்சிருக்கேன், அடுத்து வருவேன், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் வருவேன், லாக் பண்ணுவேன், பூட்டுவேன், சாவியத்தில் பரலத்துக்கு போயிடுவேன். அன்னைக்கு பாஸ்டர்ஸ் வேலை தேடி அலையணும், ஒரு செட்டில்ஸ் வேலை தேடி அலையணும், உடன் ஊழியர் ஃபுல் டைம் ஊழியத்தில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் இப்போ வேலை தேடி அலைய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். எதிரமா சாலமோன்னு சொன்னால் அபேத்தாரை கூட்டாங்க, வா இனி நீ ஆசாரியாக இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது, உனக்கு சொந்த லேண்ட் இருக்குல்ல, அங்கே போய் விவசாயம் பண்ணிக்க போ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாங்களுக்கு வேதத்தில். அந்த நிலை வருவதற்கு முன்பு மனம் திரும்ப வேண்டியது நம்மக்கிட்ட இருக்கு. அழுது விட்டு தான் நிற்கிறேன் உங்க முன்னால, நொறுங்கி போய் தான் உங்க முன்னால் நிற்கிறேன், வேதனோடு தான் நான் நிற்கிறேன், அவர் வார்த்தையை கேட்டு தான் நிற்கிறேன். அவர் தெளிவாக எனக்கு வெளிப்படுத்திட்டாரு. இப்போ தற்காலிகமாக சும்மா அடைச்சி வச்சிருக்கிறேன். தொடர்ந்து என் ஜனம் என் ஊழியர்கள் முரட்டாட்டம் பண்ணிக்கொண்டே இருப்பார்களானா ஃபுல்லாக லாக் பண்ணி கீபோர்டு கீ எடுத்து பருவத்து போயிடுவார். அங்கே போய் யாரும் வாங்க முடியாது, போனால் போனது தான். டிவி கார் சொன்ன மாதிரி டெய்லியாக போயிட்டு வர முடியாது. அங்கே அவருக்கு என்னமோ அப்படி ஒரு கிஃப்ட்டு பாவம், டெய்லியும் போயிட்டு வராராம். பரவாயில்ல, எதில் போயிட்டு வரான்னு தெரியல. ஜவகுமாரி சொன்னது போல் போனால் போகிறது தான், திரும்ப வர முடியாது. புரியுதா? புரியுதா? இன்னும் ஒரே ஒரு வசனத்தை, ஒரு சம்பவத்தை வாசித்து அப்படி நம்ம கேட்டு நம்ம முடிக்க போகிறோம். இவ்வளவு நேரம் சொல்லிட்டேன்ல, இப்போ ஆண்டவர்கிட்ட அதான் கேட்டேன், ஆண்டவரே இவ்வளோ உங்கள் அங்கலாய்ப்பு இருக்குது, உங்கள் இறக்கம் வரணும்னா, ஆரம்பத்தில் கேட்டோம்ல, அப்படி பயில் காட்டி அப்படி கூப்பிட்டு வர்றாரு. சரி வா வா வா, சரி இனி உங்கள் இறக்கம் எங்களுக்கு கிடைக்குன்னா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு தான் அந்த அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரத்தில் பவுலை முன்னால் ஆண்டவர் கொண்டு வந்து, அவனை போல எல்லாரும் நீங்கள் மாறிட்டீங்கன்னா என் மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. ஓப்பனாக சொல்கிறேங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒளிவு முறை இல்லாமல் சொல்கிறேன். அபேத்தாருக்கு சொன்னது போல அநேகருக்கு வரும். நீ பழைய தொழிலை பாரு, எனக்கெல்லாம் அப்படி சொல்லிட்டேன், என்ன பண்ணுறதில்ல, இருக்க சர்டிஃபிகேட் கழிச்சு உள்ள போட்டாச்சு அடுப்பில். அபேத்தாட்ட சொன்னான் சாலமோன், உன் சொந்த தொழிலை பார்த்துக்க பார்ப்போம், நல்லா தப்பி பயிரிட்டுப்போ, உன்னை கத்தர் ஆசாரி உள்ளதில்லை அப்படி தள்ளிட்டார் போ அப்படின்னு சொன்னது போல நிலைமை இந்தியாவுக்குள் வருவதற்கு முன்பு திருந்தி விடுவோம். அப்போ ஆண்டோட பெருமை சொல்லதான் இருந்தேன். சில பேர் கேட்பாங்க, பாஸ்டர் சில தம்பிங்க சொல்லுவாங்க, 12:30 மணிக்கு மெசேஜ் வருது, உங்கள் மெசேஜ் டைப் படித்து அனுப்புறீங்க, 1 மணிக்கு வருது, 1:30க்கு வருது, எப்போ தான் தூங்குவீங்க? சில பேர் ரொம்ப பாஸ்டர் உங்கள் ஹெல்த்தை பார்த்து, நாங்கள் சபை ஒழுங்காக தான் ஹெல்த் நல்லா இருக்கும்.
ஜெபிக்க வேண்டிய அநேக வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், நடுத்தர வயது உள்ளவர்கள் ஜபம் இல்லாமல், முழங்கால் இல்லாமல், உபவாசம் இல்லாமல், உனக்காக நான் தரப்பில் நிற்கிறேன், நீ போயிருவியே சீக்கிரத்தில், பைக் ஆக்சிடென்ட் எந்த ஆக்சிடென்ட், அப்போ நான் நிற்கணுமே தரப்பில், கண்ணை விழிச்சிட்டு உட்காந்தாலே முடியும், மந்தையை காக்கணும் சொல்ல. பாஸ்டர் பார்க்கவே, நானே சொல்லிட்டேன், ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் பார்க்கவே பாவம், இனி இந்த ஃபோன் எனக்கு வரக்கூடாது, என்னை பார்க்க பாவமாக இருக்குது, நான் நல்லா தான் இருக்கேன், வீடியோ எடுத்துருக்கீங்க சொல்லுங்கய்யா, நல்லா தான் இருக்கு சொல்லிட்டு அன்பாக சொல்லிட்டேன். சும்மா வந்துட்டு கூப்பிட்டு பாஸ்டர் ஐயோ உங்களை பார்க்கவே நான் என்ன பார்த்துறீங்க, நல்லா தான் இருக்கு. அன்றைக்கு ஒரு நாள் அவ்வளவு பாடு என் சரீரத்தில், அவ்வளவு பாரம் ஆவியில், அதிலே நின்று பிரசனம் பண்ணேன். கத்தனை தாங்க தெரியும், அதெல்லாம் நான் வெளியே சொல்லிட்டு முடியுமா விலாவரியா? அப்போ ஆண்டவர்கிட்ட அழுது, ஆண்டவர் இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? இவ்வளவு ஆதங்கத்தில் வேதனையில் இருக்கிறீங்களே, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? எப்பயுமே ஏதாவது ஒரு தீர்வு. அப்போதான் ஆண்டவர் வந்து, ஆதாம் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே கேட்காம போயிட்டான். ஆனால் இவன் எல்லாவற்றையும் இழந்தும் நான் என்ன செய்யணும்னு கேட்டான். வாசிங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து, இப்ப அவன் அப்படி ஜம்முன்னு வந்தவன், அப்படி கம்பீரமா வந்தவன், குதிரையில வந்தவன் கூடையில வச்சு இறக்கப்பட்டான். அப்படி அவன் லைஃப் அப்படி டேன் ஆயிடுச்சு, சுத்தல யூ டேன் மாதிரி தலையில மாறிடுச்சு. இப்ப கண்ணுக்குள்ள நம்ம ஈஸியாக வாசிக்கக்கூடாது. அன்னைக்கு வந்தால் ஜெபித்தான், கண்களுக்கு செதில் இருந்தது பாரு, நம்ம ஈஸியாக வாசிக்கிறோம். அவன் எப்படி இருந்திருப்பான் அந்த நேரத்தில் யோசித்து பாருங்க. நமக்கே ஒரு 10 நிமிஷம் கண்ணே தெரியலன்னு வைங்க, எப்படி இருக்கும். நான் ஒரு முறை சொன்னேன், மதுரையில் ஆண்டோட சத்தம் போது அப்படி கேட்குறேன், பஸ்ஸில் வரும்போது ஒரு செய்யத்து அப்படி வண்டி போகுது வருது, ஒன்றும் கேட்கல. உண்மையிலே பயந்துட்டேன், ஐயோ காதுக்குள் செவிடாயிடுச்சு போல நமக்கு. அப்போ அவன் கண்ணுக்குள்ள எப்படி இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. ஆனால் அந்த நிலையிலையும் 6ஆம் வசனத்துல அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். இதைத்தான் கெதரோன் நல்ல சமாரியன் சபைக்கும் பல நாடுகளில் பல ஊர்களில் இருந்து பார்க்குறீங்களா, உங்களுக்கும் சேர்த்து தான். நான் உங்களை நேசித்து ஜெபிக்கிறேன், நீங்களும் என்னை நேசித்து சத்தியத்தை கேட்குறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறீங்க. முதலாவது சில பேர் சொல்கிறாங்க, பெண் நிபந்தனை பாஸ்டர் லாக்டவுன்லாம் முடிஞ்சு சர்ச்சு ஓப்பன் ஆகிரும், ஆனால் வாரத்துக்கு 3-4 நாள் லைவில் பேசியிருக்கேன், எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, ஆண்டு அனுமதி தான் செய்வோம். சரி, இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இதை தனித்தனியாக கேளுங்க. இந்த நாட்களில் குடும்பமாக கேளுங்க, கண்ணீர் விட்டு கேளுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் இப்ப இழந்துட்டேன், எல்லாவற்றையும் இழந்துட்டேன். இந்த அப்பா கிட்ட அதான் சொன்னேன், அப்பா எங்கள் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. டூரிஸ்ட்டை நம்பி இருக்காங்க, தொழில் நம்பி எல்லாம் இப்போ இதாக இருக்கு, என் ஜனம் கடன்லாம் இருக்குது, அது இங்கே ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணுங்கப்பா. அதுக்காக திடீர் காலம் பிறகு வசந்த வீட்டில் இருக்கிறேன், நான் மனைவியும் பேசிகிட்டு இருந்தோம், ஃபோன் பார்த்தா அப்பா லைனில் வராங்க. உடனே சொன்னேன், கூப்பிட்றாரு, வெளியே ஓடிக்கிட்டே எப்படி இருக்கேன் என்ன ரொம்ப நேரம் விசாரிச்சாங்க. கருத்தா கண்ணீரோட உங்கள் ஊர் நிலைமையெல்லாம் பெரிதாகமாச்சேப்பா, டூரிஸ்ட் நம்ம என்ன செய்கிறீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு சொன்னேன். ஜோராக சொன்னார், தம்பி டெய்லி கண்ணீர் விடுறா உங்களுக்காக, கொடைக்கானல் அப்போ ஒரு பரிசுத்தவான் நமக்காக கண்ணீர் விடுறாருன்னா அதுக்கு தகுதியாக அந்த பட்டணத்தில் இருக்க நல்ல சபை இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ½ தான். நேற்று என்ன தெரியல, அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம். நேற்று ½ திரும்ப நாங்கள் அடுத்த வீட்டுக்கு ப்ரேயருக்கு போகிறோம். தம்பி யானை ஸ்லைடில் வர, அப்புறம் சரி தம்பி இப்போ தான் ப்ரேயருக்கு போயிட்டுருக்கோம்பா, முடிச்சுட்டு வந்து கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு 11:30 மேலே வந்து கூப்பிட்டேன். பல ஊழியர்கள் சொல்கிறாங்க, கொடைக்கானல் நினைக்கும் போதெல்லாம் உங்களை தான் நினைக்கிறோம், உங்கள் சபையாரை நினைக்கிறோம். அன்னைக்கு பிரஜாபதி அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சபையாரை நினைக்கிறோம்,
அன்பான பிள்ளைங்க, நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, கடன் பற்றக்கூடாது. என்னுடைய எனக்கு பாரம்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாஸ்டர் என்ன அப்படி இருக்காரு அப்படின்னா, ஓன் கடனை ஏன் கடனாக நினச்சி உட்காந்துருக்கேன். நான் கடன்லாம் மாறணும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு ஃபீஸ்லாம் சரியாக கட்டிடணும், எல்லா விதத்திலும் உதவி செய்யுங்க, எல்லா விதத்திலையும் பண்ணுங்கள், அற்புதம் செய்யுங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறிட்டு கண் விழிச்சிட்டு போராடிட்டு இருக்கும்போது நீ செல்ஃபோனில் விளையாடுறதும், ஜபம் இல்லாமல் இருக்கிறதும், உபவாசம் இல்லாமல் இருக்கிறதும், முழங்காலில் நிற்காமல் இருக்கிறதும், எப்படி எப்படி நான் அந்த பழைய நாட்களில் சில சாண்டோட்ட கேட்பேன். எனக்கு இந்த 2 முட்டிலையும் கொஞ்சம் ஜவ்வு தேர்ந்து போச்சு. ஏன்னா ஆரம்ப நாட்கள் எல்லாம் குறைந்தது 3 மணி நேரம் நேர் முழங்கால நிற்பேன், அல்லது அதிகபட்சம் ஃபாரஸ்டில், வட்டக்காலில், பண்டு பக்கத்தில், பைகாராவில், பாத்திமா கோயிலுக்கு பின்னாடி, பெருமாமலையில் டாப்பில் என் நண்பர்கள் சொல்ல முடியும், அவங்களால உட்காந்துருவாங்க. 6 மணி நேரம் நேர் முழங்காலில் நின்று ஆண்டவர் நோக்கியே பார்த்து அழுத நாட்கள் உண்டு. சில நேரம் கேட்பேன், ஆண்டவர் அந்த நாட்கள் திரும்பி வராதான். சரீரத்தை பலப்படுத்துங்க, தேய்ந்திருக்கிற சிலதெல்லாம் சரி பண்ணிடுங்க. இதே பாலஸ்வரி டாக்டர் கேட்டார், என்னங்க ஒட்டாக முட்டி மாதிரி இருக்கு, இப்படி இல்லாமல் அங்கே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னாரு. வெள்ளி ஒரு முறை சொன்னார், அவங்க டீம் 40 பேர் வந்திருந்தாங்க. உங்கள் முழங்காலை பற்றி நான் சொன்னேன், எல்லாருக்கும் அதை கொஞ்சம் காமிங்க அப்படின்னாரு. அதில் என்ன எக்ஸிபிஷன் நடத்திட்டு இருக்கிறோம். அன்பா சொல்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், எதிரோட சபையை உங்களுக்கு சொல்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். சபையில் இருக்கிற விவரம் தெரிந்த பிள்ளைகளே, காத்தையாட்டிக்கிறதுலாம் நீ காலம் இல்லை, வாலிபர்களே காலம் இல்லை. உங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய காலம் இருக்குது, எதிர்காலமே உங்களுக்கு இருக்கு. இன்னும் உங்கள் லைஃபே ஆரம்பிக்கலை. இந்த நாட்களில் நீங்கள் போடுற அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன் தான் உங்கள் லைஃப்பை தேவன் நிர்ணயிக்க முடியும். சொல்கிறேன், கண்ணீர் விடுங்க, தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிடுங்க. என்ன செய்ய சித்தமாக இருக்கு இப்போ நான் சொல்லிடுறேன். நீ செஞ்சின்னா அதற்குரிய லாபம் உனக்கு இருக்கு. ஆண்டவரை, இந்த வாரம் எல்லாம் குறைந்தது 2 மணி நேரம் கூட நான் செலவு பண்ணுவேன். எதிரோ நல்ல சபை தீர்மானம் எடுங்க, வாலிபர்கள் தீர்மானம் எடுங்க, முழங்கால நின்று நான் ஜெபிப்பேன் தீர்மானம் எடுங்க. நான்லாம் முழங்கால நின்னே புதிய ஏற்பாடு வாசித்து முடிச்சிருக்கேன். முழங்கால் நின்று ஆந்திராந்து ஒரு ஐயா வர, அவரு பாருங்க முழங்காலிருந்து எத்தனையோ முறை 90 வரைக்கும் மேலே பாஸ்டர் இப்போ பேசினார் அண்மையில். நான் சொல்கிறேன், ஐயா இல்லை தெலுங்கில் பேசாதீங்க. ஐயோ சாரி பாஸ்டர், தெலுங்கில் பேசினார். நமக்கு அவரெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்கு. பொறாமல் எனக்குலாம் பொறாமல். இந்த வயசில் 100ஆவது தடவை முடிக்க போகிறான் முழங்கால் நின்று. இதெல்லாம் கேட்கும்போது வெக்கம் நம்மளோட மூடல், வெக்கம் மூடல். இந்த வாட்ஸ்அப்பில் நீங்களாம் கேட்டிருப்பீங்க, ஒரு சின்ன பிள்ளையோட ஜபம் வைரலாக பரவிச்சு. நமக்கு வெக்கம் வரணும், புரியுதா? நமக்கு அப்படி வெக்கம் கூலி குறுகணும். சபையில் இருக்கிற யூத் கேர்ள்ஸ் கூலி குறுகணும். 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை கூலி குறுகணும். பல்லெல்லாம் காப்பி இருக்க நேரம் இல்லை, கதை அடிச்சிருக்கிறீங்க, நீ கூலி குறுகணும். இந்த ஒரு சின்ன பிள்ளை அப்படி ஜெபித்து தமிழ்நாடு முழுவதும் வைரல் அண்மையில கேள்விப்பட்டேன். அதை யாரோ ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி நார்த் இந்தியா அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. கூடி குறுகணும், வெக்கணும், மூடணும். என்ன நாளாவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஐயா, என் ஜபம் வாட்ஸ்அப்பில் போக வேண்டாம், என் ஜபம் லைவாக போக வேண்டாம், என் ஜபம் இன்டர்நெட்டில் போக வேண்டாம், அது என் ஜபம் பரலோகத்துக்கு வரணுமே. ஐயா, அதுக்காக நான் ஜபிக்கணுமே. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அன்றைக்கி நான் வீட்டில் இருந்து வந்து என் மனைவியை இறக்கி விட்டுட்டு என் பிள்ளைய வண்டியில் திருப்பிட்டு போய் என் மகள்கிட்ட சொன்னேன், சபையில் வாலிபர்களை தப்பாக அழுகிறேம்மா, அதிலே என் ஜீவன் போகுதுமா,
ஜபமே இல்லாம இவங்களாம் என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரியலையே. வேத வாசிப்பே இல்லாம என்னத்தை சைன் பண்ண போறாங்க தெரியலையே. கிருபையில வண்டி ஓடுது வாலிபர்களுக்கு. நான் பகிரங்கமா சொல்றேன், பாஸ்டர் இந்த பிரசங்கத்தில் அமெரிக்கால கேட்கிறாங்க, கேட்கட்டும். கிருபையில வண்டி ஓடுது. கிருபை எடுத்துட்டார், நான் அன்னைக்கு தெரியும் உன் நிலைமை. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். குள்ளர் கேட்கிறான், கண் பார்வை போடவன் கேட்கிறான். அவர் சொல்றார், நீ பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். அதற்கு கீழ்ப்படிஞ்சாங்க. கிறிஸ்தவ வட்டாரத்தில் புரட்சி ஏற்படுத்திட்டான். பல சபைகளை ஸ்தாபித்தான், ஊழியர்கள் உருவாக்கினான், பல நிருபங்களை எழுதினான். ஆண்டவருக்கு பிரியமான சீசன் ஆயிட்டான். இந்த காலை வேளையில நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இந்த செய்தி அடுத்த வாரம் தொடரும். எனது உறவுக்குள்ள நம்ம போகணும். என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? அப்படியே ஒரு அர்ப்பணித்து ஆண்டவர் சொல்வதில் ஒப்பு கொடுப்போமா? ஜீசஸ். எல்லாருக்கும் கண்களை மூடி பயபக்தியாய் நீ திறந்தால் அதை அடைக்க முடியாது. நீ பூட்டினால் யார் அதை திறக்க முடியும்? யோபு புஸ்தகத்தில் இருக்கு, அவர் அடைத்தால் திறக்க முடியாது. நோவாவை பேழைக்குள்ளே விட்டு கதவை அடைத்தார். அவனுக்கு அவரே கதவை அடைத்தார். ஆகவே தான் அவன் ஜன்னல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்போ எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவரே வந்து வெளியே வாங்கினார். அப்போ என்னன்னா அவர் ஓப்பன் பண்ணிட்டார்னு அர்த்தம். சர்ச்சஸ்க்கு மட்டும் நான் பேசலை. அன்னையுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக அவர் லாக்டவுன் பண்ணிடக்கூடாது. அதற்கு முன்பு எந்தெந்த நாள் எந்தெந்த இடத்துல கீழ்ப்படியாமல் போனோம், முரட்டாட்டம் பண்ணோம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் இன்றைக்கும் வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவர் சாட்சி சொல்ல முடியும். அமைதியாக உட்கார்ந்து எங்களையாவது நான் கீழ்ப்படியாமல் போயிருந்தா எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே, சொல்லிடுங்க. நான் கீழ்ப்படிச்சிருவேன். கீழ்ப்படியாமலே நான் வாழ்ந்துடக்கூடாது. ஆண்டவரே, உங்க சமூகத்தில் இருந்தே ஆதாம் எல்லாத்தையும் புறக்கணிச்சாது. அவன் சொல்ல எல்லாத்தையும் இழந்து நின்னா பார்த்தீங்களா? எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். மகிமை, கிருபை, கனிகள், ஆசீர்வாதம் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். அவர் என்ன சொல்றாரு? ஆதாம், ஏன் சமூகத்தில் இருக்கிறவங்க நிறைவா வாழணும். இளையகுமார சொல்ல, எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரனுக்கே பூர்த்தியான சாப்பாடு, ஏன்னா அங்கே நிறைவு. அப்போ ஆதாம்கிட்ட சொல்றாரு, ஏன் சமூகத்தில் இருந்தால் நீ நிறைவா இருக்கணும். உலக ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம், சத்திய ஆசீர்வாதம், பரிசுத்தம், எனக்கு கீழ்ப்படிவது, பயந்திருப்பது, எனக்கு முதலிடம் கொடுப்பது, என்னை நேசிப்பது, இதில் நீ பூர்ணமாக இருக்கணும். இல்லையா? அப்போ என் சமூகத்தில் இருக்க வேண்டாம். இல்லையா? ஒரு கம்பெனி ஸ்டாஃப் சரியா வேலை செய்யலாம், மெமோ கொடுத்து வெளியே அனுப்புகிறான் அல்லது சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்புகிறான். ஏன்? எங்கள் கம்பெனி ரூல்ஸுக்கு நீ ஒத்து வரல, போயிட்டு வா. இப்போ ஆர்டர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரா? இன்னைக்கு கேட்போமா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? என்னோட பேசுங்க. நான் கீழ்ப்படுவேன். ஜீசஸ். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோடிரல்ல. பேசும் தெய்வம் நீ, இயேசுவே, இயேசுவே, என்னுடன் பேசுமே. எல்லாரும் சொல்லாம விடல. இயேசுவே, இயேசுவே, என்னுடன் பேசுமே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீர். அப்படியே அல்லது சரணத்தை பாடி முடிக்க
ஆராதனை கீதங்களில் இருக்கும். வீடுகளில் இருந்தால் எடுத்து பாடுங்க. அதே மாதிரி 450 நினைக்கிறேன், மேபி அதுக்குள்ளே இருக்கலாம். இருந்தாலும் பாரு 486. எனவே எழுத்து வீடுகள் ஆராதனை கீதங்கள் தான் ஒரு 2 சரணம் பாடி முடிக்கலாமா? என்னோட பேசுங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்க, என்னோட பேசுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை தான் தம்பிட்டு நான் ஒன்றுமே சொல்லலையே. ஒசியால் வந்து ஆண்டோடைய வார்த்தை வந்துச்சா, உன்னை அன்பின் கயிறில் கட்டி இழுக்கத்தான் நான் விரும்புகிறேன். என் பாச கயிறை உன் மேலே போடுறேன், வா வந்துரு, நீ அப்படி போயிடாத, வந்துரு. ஆனால் அடுத்த வசனம் இருக்கு, அவர்களோ நடக்க மாட்டோம் என்கிறார்களே, நடக்க மாட்டோம் என்கிறார்களே. ஆனால் இன்னைக்கு அர்ப்பணிக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவீர். என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவீர். என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவர் நீ. என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே, இயேசுவே, என்னுடன் பேசுவே. இயேசுவே, இயேசுவே, என்னுடன் பேசுவே. பேசும் தெய்வமே, பேசாத கல்லோ மரமோ நிறங்க, பேசும் தெய்வமே. என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. கேட்கலாமா? அந்த உறவை கேட்கலாமா? ஆண்டவரே, எங்களை அப்படியே தள்ளி விட்டுறாதீங்க, வேலைட்டு வான்னு சொல்றாரு. ஏன்னா என் ஆவி மனுஷனோடு என்றைக்கும் போராட முடியாது. எருசலேமே, நீ மகாராஜாவின் நகரம் தான். நீ மகாராஜாவின் நகரம் நடந்தா எத்தனை ஊழியர்களை ஒன்று அனுப்புன, எத்தனை தீர்க்கதரிசிகளை அனுப்புன. நீ எல்லாரையும் கல்லறிந்து காயப்படுத்தி வேதனைப்படுத்தினாயே. இனி உனக்கு வரப்போகிறத நினைத்து நான் அழுகிறேன் சொன்னாரியா இயேசு கிறிஸ்து. அது எதிர்த்தாப்புல அப்படி பார்க்கிறாரு. இந்த குறிஞ்சி டெம்பிள் இருந்து பார்த்தா அதை வில்பட்டி தெரியும். அப்படிதான் ஒரு மலை மேல எருசலேமை பார்க்கிறார், அப்படியே அழுகிறாரு. உனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள் கிடைச்சிருக்கு, இன்றைக்காகிறது சமானத்துக்கு ஏற்றவைகளை தேடி வாயினா நலமா இருக்குமே. எதிரோட நல்ல சமாரியன் சபையே ஒப்பு கொடுத்து நல்ல தராசு உனக்குள்ள இருக்கு. நீங்க அனுப்பியிருக்க பொய்கள் இருக்கு, கபட நாவு இருக்கு, இன்னைக்கு அனுப்பியிருக்க செய்தி மிக ஆறுல தாழ்மையா ஒப்பு கொடுத்து முடிக்கலாமா? ஒரே ஒரு சரணத்தை திரும்ப அதே சரணம். என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருங்கப்பா அப்படி சொல்லி கேட்டு முடிக்கலாமா? தேங்க்யூலா. என்னை படைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவீர். என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என் பாவம் நீக்கும், என்னை குணமாக்கும், என்னோடு தங்கிவி.
தேடும். என் பாவம் நீக்கும், என்னை குணமாக்கும், என்னோடு இருந்திடுவே. தள்ளி விடாதிரும், என்னை தள்ளி விடாதிரும். இயேசுவே இயேசுவே என்னுடன் பேசுமே. ஒரே ஒரு சிலை முடிக்கட்டுமா? இளையகுமாரனை ஈஸியா வாசிக்கிறோம் பைபிள். நான் ஒரே நல்ல சொத்தை கொடுத்தான். நம்ம சண்டே கிளாஸ் விபிஎஸ் நடக்கும் போது சின்ன பிள்ளைய காமெடியாக இருந்துச்சு. அப்படி வருவான், அப்பா என் சத்தெல்லாம் இந்த வச்சுக்கோ அப்படின்னு. அப்படி நடக்கலைங்க. பிள்ளைங்க விபிஎஸ்ல இப்படி அடிச்சாங்க, அப்படி நடக்கலை. அவன் தினத்தோடு கெஞ்சி இருப்பான், வேணாண்டா உன் ஃப்ரெண்ட்ஸு சரியில்லைடா, நான் பார்க்குறேன் உன் சவாசம் சரியில்லைடா, வேணாம், இல்லை எனக்கு கொடு கொடு கொடு. ஒரு நாள் நேரத்தில் மகள் இருக்கும், நீ கொடுக்கலன்னா ஊர் பஞ்சாயத்தை கூட்டுவேன், நீ கொடுக்கலன்னா 10 பேருங்களை உன்னை கேவலப்படுத்துவேன். சரி வேண்டாம் இந்தா. அப்போ என்னத்தை நினச்சி கொடுத்தான்? நம்ம சபையில் ஒரு பிரதர் இப்போ வெளியே இருக்கிறார். அன்னைக்கு நான் சொன்னேன், பிரதர் முறைச்சிட்டு போய் உட்காந்துருக்கீங்க பரவாயில்ல, ஆனால் இந்த சபையில் தான் உங்களுக்கு ஊழியம், என் கூட தான் ஊழியம். இளையகுமாரனை போல் நீங்கள் வருவீங்க, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ முடிச்சு வச்சுருங்க. இப்போ அப்பா பார்க்குறான், கெஞ்சினா பழம் இல்லை. அப்பா ரொம்ப கண்டிஷனாக நான் நண்பனோட சேர்ந்து ஒரு ஆட்டுக்குட்டியை சாப்பிட்றதுக்கு அனுமதிக்க மாட்டான். ஏன்னா மூத்த முறை சொல்லி தான் தெரியுது அப்பா யாருன்னு. அவ்வளோ கண்டிஷனால கொடுக்கவே இல்லை. கடைசியிலையுமே கலாட்டா பண்ணி அதை பண்ணி ஊர் பஞ்சாயத்தை கூட்டுவேன், இன்றைக்கி அதான் கோர்ட்டுக்கு போவேன்ருப்பான். வக்கீலாம் பார்த்து பேசி பிடிச்சிட்டேன் அப்படின்னு. எதுக்கு பாவம் தான்? அப்பாவுக்கு தெரியும் நீ எல்லாவற்றையும் இழந்தே என்கிட்ட வருவேன். அதைத்தான் இன்றைக்கு சபைக்கு சொல்லுகிறார். நீ ஆதாமை போல இழந்து போய்விடாதபடி பவுலை போல என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஓடி வந்துரு, என் அன்பின் கயிறை உன்மேல வீசுறேன். வனாந்திரத்திலிருந்து உனக்கு பயில் காட்டி நயம் பேசி நான் கூட்டிட்டு வரேன். நீ நடக்க மாட்டேன்னு திமிரு பிடிச்சு நின்றாத, முரட்டாட்டம் பண்ணிடாத, கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி இழந்துடாத. கிருபையை பற்றி பேசுறவங்க உட்காந்துருக்கான் ஒன்றும் இல்லாம. அப்படி போயிடாத, சத்தியத்துக்குள்ளவா. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, கிருபை உபதேசம் தவறா? தவறு. இப்படி பாஸ்டர், அவர் கிருபையும் சத்தியம் உள்ளவராக வந்தாரியா பூமிக்கு. இன்னைக்கு சத்தியத்தை உள்ள கிருபையை பற்றி பேசுறான். அது வேற சப்ஜெக்ட், அது நமக்கு தேவையில்லை. அதை கிருபை அடைக்கிறதுக்கு முன்னால ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், என் மேல் கண் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லும், எனக்கு ஆலோசனை சொல்லும். சில ஊழியர்கள் பல இடங்கள்ல அண்மையில் ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசும்போது, இதே ராஜாவும் ரமேஷும் சபையில் உட்கார்ந்துருந்தாங்க. அவர்கிட்ட தான் சொன்னேன், உங்களுக்கு நான் சொன்ன ஆலோசனை நான் தட்டிங்களே பிரதர், உங்களுக்கு எவ்வளோ ஆலோசனை கொடுத்தேன் நான், தள்ளிட்டீங்களே. இன்னைக்கு நீங்கள் அழுறீங்க, நான் என்ன சொல்றது? ஆண்டவரே உங்களோட பேசக்கூட என்னை தடுத்துட்டாருன்னா அதை மீறி நான் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க சொல்லுங்கன்றாரு. இப்போ கதவு அடைக்கப்பட்டுச்சு, இப்போ வெளியில் தட்டிட்டு இருக்காரு. சில நேரங்களில் சொல்லுவார், சொல்லு, நாங்கள் எவ்வளவு தாழ்த்தமோ அவ்வளோ தாழ்த்தி பேசிடுவோம். அதுக்கப்புறம் விட்டுருக்கிறாரு. அப்புறம் அவரை மீறி நாங்களும் வர முடியாதுல்ல. அதனால் இன்றைக்கி சொல்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். முடிக்கலாமா? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நீ உன்னை அர்ப்பணித்து கேட்டு நம்மளோட பேசுவாரியா? பேசுகிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம், பேசுகிற தெய்வத்தை வழிபடுறோம். அவர் பேசுவார், பேசுவார். ஒரு புறஜாதியா ஒரு அமலேக்கிட்டே ஆண்டவர் பேசிக்க முடியுமானா? ஒரு புறஜாதியா ஒரு குறை சாவியவே கத்தர் எழுப்ப முடியுமானா? அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நம்மகிட்ட பேச முடியுமே? நம்ம ஆவியில் எழுப்புதலை கொண்டு வர முடியுமே அவரால்? ஆண்டவரே, இதுவரை ஆதாம போல எம்டியாக போயிட்டேன், இப்போ பவுலை போல எம்டியாக இருந்தாலும் உங்களோட ஒரு வார்த்தை கேட்குறேன். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, காலையில் அழுது இருக்கிறப்பா, நிரந்தரமாக லாக்டவுன் வழிபாடு தலங்களுக்கு பண்ணி விட்டுறாதீங்க, பண்ணிடாதீங்க, பண்ணிடாதீங்கப்பா, பண்ணிடாதீங்க. அந்த நாயை வச்சு
வச்சுக்கிட்டு ஹோலி கம்யூனியன் நடத்தினானே, அவளுக்காக நாங்கள் பரிந்து பேசி மன்னிப்பு கேட்கிறோம். இப்படி எங்கெல்லாம் துரோகங்கள் பலிபீடத்தில் நடந்துச்சோ அதுக்கெல்லாம் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். உமது பார்வையில் எங்களிடத்துல குறை இருந்தாலும் உணர்த்தும், திருந்தி விடுகிறோம். தள்ளி வச்சிடாதீங்க, ஒதுக்கி வச்சிடாதீங்க. இப்பயே எங்களுக்கு நிம்மதி இல்லாம நிக்குது. உணவு மேல நாட்டம் இல்லை, தூக்கம் வரல, புலம்புறோம். இன்னும் நிரந்தரமா போட்டா எங்க நிலைமை என்ன ஆகும்? மனம் திரும்புகிறோம், சமூகத்து விழுகிறோம். ஒவ்வொருவர் மேலும் இறக்கமும் காருண்யமும் ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். இன்றைக்கு ஒரு அன்பின் கயிறைகள் மேல வீசிருக்கீங்க, பாசத்தின் கயிறைங்க மேல அனுப்பியிருக்கீங்க. உங்க கடிந்து உள்ளதிலே அன்பு தான். வேதத்தில் பார்த்தா அது அன்பு. மோசே மேல கோவப்பட்டதுக்கு காரணம் அன்பு. பேதுரு மேல கோவப்பட்டதுக்கு காரணம் அன்பு. இதுல கடிந்து உள்ளதற்கு திரும்புங்கன்னு சொன்னீங்களே, திரும்பி வர்றோம்ப்பா. பார்த்து விடுறோம். சபையார் எல்லாரும் மேலும் ரத்தம் தெரித்து உடைய பாதுகாப்பு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் ஆண்டவரே, அமெரிக்க தேசத்தில் இருக்கிற அன்பு குடும்பங்கள், மலேசியாவில், இங்கிலாந்தில், சிங்கப்பூரில், கேரளாவில், உடுமலைப்பேட்டை, திருநெல்வேலி, சென்னை, சிவகங்கை, எல்லா இடங்களிலும், மத்தலக்குண்டில், இப்படி எல்லா இடங்களிலும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன், இணைகிறேன். அவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக சிலர் தன் நண்பர்களுக்காக பகிர்ந்து கொடுக்குறாங்க. அவர்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்றேன். எல்லாருமே ஆசீர்வாதம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகளுமே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அறிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால் இறக்கங்களால் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் வயது வாழது போலாகிறது. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த அன்பின் ஐக்கியமும் நம்மோடு கூட இருந்து நம்மை தேவனோடு இணைத்து விடுவதாக, பாதுகாப்பாய் இருக்க வைப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.